சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்க்கறது வாட்டர் ஆப்பிள் நெல்லிக்காய் பொரிக்கிறதுக்கான இந்த கொக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பக்கெட்டு. ஏன்னா இப்போ இதில் பொரிச்சிங்கன்னா பாருங்கள், இப்படி கிளையாக இருக்குது இல்லையா, குச்சி குச்சியாக இருக்கிறதுனால நம்ம பொரிக்கும்போது நெல்லிக்காய் கீழே விழுவாத இந்த பக்கெட்டுக்குள்ளேயே விழுந்துடும். நாம் பாருங்கள், இப்போ காமிக்கிறோம் இல்லையா, இது ஸ்க்ரூ டைப்பு. நீங்கள் உள்ளுக்குள்ளே எவ்வளோ பெரிய ராடு குச்சி விட்றீங்களோ விட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிவிட்டு நீங்கள் 10 அடியா 20 அடியா, உங்களுக்கு நம்ம நெல்லிக்காய் மரம்னா ரொம்ப ஹைட்டாக தான் இருக்கும். அதனால நமக்கு நம்ம நார்மலாக இது இல்லாத போது நான் பொரிச்சுன்னா மூங்கில்ல பொரிப்போம், ஏதோ ஒரு வகையில் பொரிக்கும் போது, இல்லாட்டி லேடர் போட்டு மேலே ஏறி கஷ்டப்பட்டு எப்படியாச்சும் கீழே அடிபடாத தான் பொரிக்கணும். அப்போ ரொம்ப ரிஸ்க்காக தான் எடுத்து பொரிப்போம். ஆனால் கீழே விழுந்துருச்சுன்னா நெல்லிக்காய் கண்ணி போயிடும், நம்ம சாமிக்கு மாலை கோத்தோம்னா வேஸ்ட் ஆயிரும். இப்போ என் ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க, இது மாதிரி இருக்குது, நான் வச்சுருக்கேன், நீங்கள் வாங்குன்னு சொன்னாங்க. நான் அது போல் ஆர்டர் போட்டு வாங்கினேன். அமேசானில் தான் வாங்கினேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் இது வாங்குங்க. ரேட்டும் 540 அந்த 550க்குள்ளே அந்த ரேட்டில் தான் இருக்குது. ஆனால் 10 அடி ராடு 5 அடி ராடுன்னு இருக்குது. அதெல்லாம் வாங்கினா 2000 சம்திங் போகுது. ஆனால் நம்மக்கிட்டே நிறைய ராடெல்லாம் இருக்குது, குச்சி நீளமான குச்சி மூங்கில் குச்சியெல்லாம் இருக்குதுங்கிறதுனால நான் இந்த பக்கெட் மட்டும் வாங்கிட்டேன். ஆனால் நெல்லிக்காய் பொரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் முதல்லையே ஒன்று வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நெல்லிக்காய் பொரிக்கிறதுக்காக தான் வாங்கினேன். ஆனால் இதில் பொரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக போச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சது இது மாங்காய் தான் பொரிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் இது யூஸ் இல்லாத போயிடுச்சு. இப்போ வாங்கினது ஈஸியாக இருக்குது நெல்லிக்காய் பொரிக்கிறதுக்கு. நான் கீழே இருந்து அப்படியே பொரித்தேன். நம்ம பெரிய ராடு வச்சு ஹைட்டில் இருக்கிற நெல்லிக்காயும் நம்ம ஈஸியாக நல்லா பொரிக்க முடியும். ஏன்னா இது நிறைய கையும் விரல் மாதிரி பாருங்கள், அது குச்சி இருக்குது இல்லையா, அதில் நல்லா பொரிக்க முடியும். அதனால ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இது மாதிரி ஃபாலோ பண்ணலாம். நெல்லிக்காய் அடிபடாத, நமக்கு நிறைவாக அடிபடாத கண்ணாத நம்ம பொரிக்க முடியும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சிவார்ப்பணம்.